நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க, மகர ராசிக்காரர்கள் நிறைய நல்லது பண்ணால் நல்ல பேர் வாங்கவே முடியாது. இது எல்லா ராசிக்கும் தானே பொருந்தும் அப்படின்னு கேட்டால், மகர ராசிக்கு 5 கூடைய புகழ் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இவருடைய ராசிக்கு பாக்கியத்தில் வந்து நீசம் அடைகிறார்ல, எல்லாத்தையும் செஞ்சு விட்டு கடைசியில் இவங்க பேர் வாங்குறதுக்கு யாரோ ஒருத்தர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுவான். அப்போ அந்த இடத்துல மகர ராசிக்காரர்கள் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற பேர் எடுக்கவும் தெரியாது. ஆக எல்லா வேலையும் இழுத்து போட்டு வாங்கிக்கிட்டு பேரை இன்னொருத்தர் வாங்கிட்டு போகிறத ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல, அந்த பெயினையும் வழியையுமே மகர ராசிக்காரர்கள் மனதளவில் ஏற்றுக்கிடுவாங்க. அதுக்காக நிறைய சகிப்புத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, சகிச்சுட்டு போகிறது. சகிப்புத்தன்மை இல்லைன்னா கோபம் வந்துடும். அப்போ சகிப்புத்தன்மை அதை பார்க்குறவங்களுக்கு இவங்க ஏதோ மந்தமாக இருக்கிற மாதிரி, இவங்க ஏதோ எதிர்த்து பேசாத மாதிரி, இவங்க ஏதோ கோவப்படாத மாதிரி அப்படின்னு இருக்கும். ஆனால் சுறுசுறுப்பு அதிகம் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. சட்டுன்னு 10 மணி நேரம் ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு ஓபி அடிக்கிற டைப் இருக்காது. வேலைகளை இழுத்து போட்டு செய்வது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்கு வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே ஒரு படி கூட உழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு டைப்பு மகர ராசிக்காரர்கள்ட்ட எப்பயுமே இருக்குதுங்க. அதனால இந்த ராசிக்காரருடைய உழைப்பும் பொறுமையும் தியாகமும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு பிறவி குணமாகவே ஒட்டிக்கிட்டு இருக்குது.